உங்ககிட்ட ₹1,00,00,000 கொடுத்தா அது என்ன பண்ணுவீங்க? செலவு பண்ணுவீங்களா? இல்ல முதலீடு பண்ணுவீங்களா? நீங்க எடுக்கிற அந்த ஒரு முடிவு தான் நீங்க கோடீஸ்வரன் ஆவீங்க. ஏன் 90% மக்கள் ஓயாம உழைச்சும் இன்னும் ஏழையாவே இருக்காங்க. ஆனால் ஒரு ஒரு சிலரால் மட்டும் எப்படி ஒரு குறுகிய காலத்திலே பில்லியனர் ஆக முடியுது? அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஒரு ரகசியம் மைண்ட் செட் என்ன தெரியுமா? இன்னைக்கு வீடியோவில் உலகத்தோட டாப் கோடீஸ்வரர்கள் பின்பற்றும் 5 முக்கியமான சிந்தனை முறைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா உங்கள் பணப்பையை நிரப்புறது ரொம்ப சுலபம். வீடியோ முழுசாக பாருங்கள். கடைசி பாயிண்ட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, காலத்தின் மதிப்பு. டைம் இஸ் மணி. கோடீஸ்வரர்கள் பணத்தை விட நேரத்தை மிக உயர்ந்ததாக கருதுகிறார்கள். ஒரு வேலையை செய்ய எவ்வளோ நேரம் ஆகும், அந்த நேரத்தில் எவ்வளோ வருமானம் ஈட்டலாம் என்பதில் அவர்கள் குறியாக இருப்பார்கள். பயனில்லாத வேலைகளுக்கு அவர்கள் நேரத்தை ஒதுக்க மாட்டார்கள். பாயிண்ட் நம்பர் 2, தோல்வியை கண்டு அஞ்சாமை. தோல்வி என்பது அவர்களுக்கு முடிவல்ல, அது ஒரு பாடம். எதையாவது முயற்சி செய்து தோற்றால் ஏன் தோற்றும் என்று ஆராய்ந்து அடுத்த முறை இன்னும் சிறப்பாக செயல்படுவார்கள். அபாயங்களை கால்குலேட்டர் ரிஸ்க் எடுக்க அவர்கள் தாங்குவதில்லை. நம்பர் 3, தொடர்ச்சியான கற்றல். லைஃப் லாங் லேர்னிங். பெரும்பாலான கோடீஸ்வரர்கள் மிகச்சிறந்த வாசகர்கள். பில் கேட்ஸ், வாரன் பஃபெட் போன்றவர்கள் தினமும் பல மணி நேரம் படிக்கிறார்கள். நமக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்காமல் புதிய தொழில்நுட்பங்களை மற்றும் மாற்றங்களை கற்றுக்கொண்டே இருப்பார்கள். பாயிண்ட் நம்பர் 4, தீர்வுகளை காணுதல். ப்ராப்ளம் சால்வர்ஸ். சாதாரண மக்கள் பிரச்சனைகளை பற்றி புகார் செய்வார்கள், ஆனால் கோடீஸ்வரர்கள் அந்த பிரச்சனை தீர்வை உருவாக்குவார்கள். அந்த தீர்வு பலருக்கு பயன்படும் போது அதுவே அவர்களுக்கு பெரும் லாபத்தை தருகிறது. நம்பர் 5, பல வருமான ஆதாரங்கள். மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஒரே ஒரு சம்பளத்தை மட்டும் நம்பி அவர்கள் இருப்பதில்லை. தொழில், முதலீடு, ஸ்டாக், ரியல் எஸ்டேட், காப்புரிமை என பல வழிகளில் பணம் உள்ளே வரும்படி பார்த்துக்கொள்வார்கள். நீ தூங்கும் போது உனக்கு பணம் வர வேண்டும் என்பதே அவர்களின் தாரக மந்திரம். பாயிண்ட் நம்பர் 6, நெட்வொர்க்கிங். யுவர் நெட்வொர்க் இஸ் யுவர் நெட்வொர்த். அதாவது உங்களை சுற்றி இருக்கும் நபர்களை பொறுத்தே உங்கள் மதிப்பை அமையும். தங்களை விட அறிவார்ந்த மற்றும் வெற்றிகரமான மனிதர்களுடன் பழகவே அவர்கள் விரும்புவார்கள். சுருக்கமாக சொன்னால் கோடீஸ்வரன் சிந்தனை என்பது இது என்னால் முடியாது என்பதில்லை, இதை நான் எப்படி செய்ய முடியும் என்பதில் தான் இருக்கிறது. பெரும்பாலான கோடீஸ்வரர்கள் சூரியன் உதிப்பதற்கு முன்பே எழுந்துப்பாங்க. ஏன்னா உலகம் தூங்கும்போது அவங்க ஜெயிக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க காலை 6 மணிலேருந்து 7 மணிக்கு எழுந்து உடனே ஃபோனை பார்க்க மாட்டாங்க. உடற்பயிற்சி மற்றும் தியானம் மூலமாக அவங்க உடலையும் மனதையும் தயார் செய்வாங்க. ஆரோக்கியமான உடல் தான் பெரிய சொத்துன்னு அவங்களுக்கு தெரியும். காலை 7 மணி டு 9 மணி லேர்னிங் அண்ட் பிளானிங். குறைந்தபட்சம் 30 நிமிஷம் ஏதாவது ஒரு நல்ல புத்தகத்தை படிப்பாங்க. அப்புறம் அன்னைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகளை ப்ரியாரிட்டி லிஸ்ட் முடிவு பண்ணுவாங்க. அனாவசியமான மீட்டிங்ஸ் அட்டன் பண்ண மாட்டாங்க. எது அதிக லாபத்தை தருமோ அந்த வேலையை மட்டும் முழு கவனத்துடன் செலுத்துவாங்க. இரவு அடுத்த நாளைக்கான திட்டத்தோடு சீக்கிரமாக தூங்க போயிடுவாங்க. நேரத்தை வீணாக்காதவன் தான் உண்மையான கோடீஸ்வரன். பில்லியனர் ஒர்க் ஸ்டைல். த சீக்ரெட் ரூல்ஸ். நம்பர் 1, 80-20 விதி. த பேரட்டோ பிரின்சிபல். அவங்க எல்லா வேலையும் தாங்களே செய்ய மாட்டாங்க. 80% பலன் தரக்கூடிய முக்கியமான 20% வேலைகள் மட்டும்தான் அவங்க நேரத்தை செலவிடுவாங்க. மற்ற வேலைகளை திறமையானவங்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. பாயிண்ட் நம்பர் 2, ஆழ்ந்த கவனம். டீப் ஒர்க். வேலை செய்யும்போது ஃபோன், நோட்டிஃபிகேஷன், சோசியல் மீடியா எதுவுமே இருக்காது. ஒரு நாளைக்கு 3 முதல் 4 மணி நேரம் டீப்பாக ஒர்க் செய்வாங்க. அந்த நேரத்தில் அவங்களோட முழு கவனமும் ஒரே ஒரு இலக்கு மட்டும்தான் இருக்கும். பாயிண்ட் நம்பர் 3, முடிவெடுக்கும் வேகம். ஸ்பீட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன். ஒரு நல்ல ஐடியா கிடைச்சா அதை யோசிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க, உடனே அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. பர்ஃபெக்ட் ஆகணும்னு காத்திருக்காம வேலையை தொடங்கிட்டு அதுக்கப்புறம் அதை மெருகேற்றுவாங்க. பாயிண்ட் நம்பர் 4, உணர்ச்சியற்ற முடிவுகள். டேட்டா டிரைவன் டிசிஷன். பிஸ்னஸ் விஷயத்தில் அவங்க உணர்ச்சிகளுக்கு எமோஷன் இடம் கொடுக்க மாட்டாங்க. எண்கள் மற்றும் தரவுகளை வச்சு தான் முடிவெடுப்பாங்க. நஷ்டம் தர விஷயத்தை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கட் பண்ணிவிடுவாங்க. பாயிண்ட் நம்பர் 5, தொடர்ச்சியான முன்னேற்றம். இன்றைக்கி செஞ்ச வேலையை நாளைக்கு இன்னும் எப்படி வேகமாக தரமாக செய்யணும் முடியணும் யோசிப்பாங்க. ஒவ்வொரு நாளும் 1% முன்னேறினாலும் அது வருஷ கடைசியில் மிகப்பெரிய வெற்றியை தரும்னு அவங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.